ஹாய் டார்மி. ஸோ இன்றைக்கி புது சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு, அதவே நான் முடிக்கல. ஸோ இருந்தாலும் இந்த சீரீஸ் நான் போடுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. ஸோ அதனால் இந்த சீரீஸோட நேம் என்ன அப்படின்னா ப்ரொஃபஸர் அங்கிள்ஸ் அடிக்ஷன். ஓகேடா. ஸோ இன்ட்ரோ என்னென்னா, நீங்கள் தான் ஒயன், நீங்கள் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு அப்பா அம்மா இல்லை. நீங்கள் பிறந்தப்பே உங்கள் மம்மி இறந்துட்டாங்க. உங்கள் அப்பா ஒரு டாக்டர், உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது, அதுவும் சோயா மட்டும்தான். அந்த சேம் டைம் ஜேகே பார்த்தோம் அப்படின்னா, ஜேகே காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். அவரோட ஏஜ் 34 அண்ட் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அவர் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் தான். ஓகேவாடா? ஓகே, கதைக்குள்ளே போயிடலாம். அப்பா சொல்லுத்தங்க. அப்பா, நானும் சோயாவும் என் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரவாப்பா. டைமிங் அப்பா அது 6:30 to 8பா. நானும் சோயாவும் போயிட்டு வரேன்ப்பா, ப்ளீஸ். சரி, போயிட்டு வா. ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பா கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு நீங்களும் சோயா இந்த பர்த்டே பார்ட்டிக்கெலாம் போயிட்டு வரீங்களா? இப்படியே டைம் ஸ்கிப்ஸ் ஆகுதா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம். ஸோ இன்றைக்கி சண்டே, நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்களா? ஒரு ரியாலிட்டி ஷோ போயிட்டுருக்கு. நீங்கள் சிரிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் ஸ்மைலோட. அப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது உங்கள் டோர் பெல் ரிங் ஆகுது. யாராக இருக்கும் இந்த நேரத்தில்? யார்? சரி, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கிள் ஜியான். ஒயன், அப்பா இல்லையாடா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அங்கிள், அப்பா 8:30க்கு மேலே இங்கே இருக்க மாட்டார், ஏன்னா அவர் நைட் டியூட்டி பார்க்குறாருல, அதனால. அப்படியாடா, சரி, ஓகே, உள்ளே வாங்க அங்கிள். இல்லை, நான் நாளைக்கு வரேன், நீ சேஃபாக இரு, டோர்ஸ் ஃபுல்லாக சாத்திட்டு லாக் பண்ணிட்டு சேஃபாக வீட்டுக்குள்ள வர, ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போயிட்டு உங்களோட உங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்க்குறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்ஸ் டு மார்னிங் ஆகுது. மார்னிங் உங்கள் அப்பா ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வராரு. வந்ததும், செல்லம் நான் உனக்கு காஃபி போட்டு தடவா அப்படின்னு கேட்குறீங்க. தங்கம், சுகர் கம்மியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிச்சனுக்குள்ளே போயிட்டு காஃபி போட்டுட்ருக்கீங்க. உங்கள் அப்பா மொபைல் பார்த்துட்ருக்காரு. அப்போது காலிங் பெல் அடிக்குது. உங்கள் அப்பாவும் போய் பார்க்குறாரு ஓப்பன் பண்ணி. யார்? நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு ஜேகே. வாடா அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் டேடும், அதாவது உங்கள் டேட் அண்டு ஜேகே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, உங்கள் டேடும் உங்கள் மாமும் லவ் மேரேஜ். அப்போது ஜேகே தான் உங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணி வீட்டில் எடுத்து கொடுத்து அந்த மாதிரிலாம் ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவும் ஜேகேவும் சைல்ட்ஹுட்லேருந்து, அதாவது உங்கள் சைல்ட்ஹுட்லேருந்தே ஜேகே உங்களுக்கு தெரியும். காலேஜ், அதாவது ஸ்கூல் படிக்கும் போதே ஜேகேவும் உங்கள் மம்மியும் ஒரு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அவர் ஹெல்ப் பண்ணார். அப்போ நீங்கள் கிச்சன்லேருந்து வரீங்க. சரி, அந்த காஃபி அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கும் காஃபி இல்லையா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. அங்கிள் இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் காஃபிலாம் போட்டு கொடுக்குறீங்க. அங்கிள் இந்தாங்க காஃபி. ஓ, தேங்க்யூ, யூ வெல்கம் அங்கிள் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்டா, அப்புறம் உன் லைஃப் எப்படி போகுது? அவளையே பார்க்க முடியல, உதப்பண்டா உன்னை தான் பார்க்கவே முடியல, நீ தான் நைட் டியூட்டின்னு சொல்லிட்டு போயிடுற. சரி விடேடா. சரி, இப்போ உன் லைஃப்பில் எப்படி போகுது? அது ஏதோ போகுது. ஆமாம், நீ ஏன்னா நைட் டியூட்டி எக்ஸ்ட்ரா பார்க்குற? அதுவா, லைஃப்பை ரன் பண்ணணுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி தானே ஆகணும். அதுவும் உண்மைதான். சரி, நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே சிங்கிளாகவே இருக்க போகிற? இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. காலேஜ் டைம்லலாம் எவ்வளோ பொண்ணுங்க அவன் பின்னாடி சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ கூட என் காலேஜில் 2-3 பொண்ணுங்க என் பின்னாடி சுற்றிட்டு தான் இருக்காங்க. நான் தான் எனக்கு மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, நானும் பார்க்குறேன் நீ எப்போ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு. மேரேஜ் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்டா. நான் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான பொண்ணை நான் என்ன பார்க்கல. எனக்கு ஐடியல் டைப்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கணும்.
சரி ஓகே. சரிடா, நான் உன்னை மீட் பண்ணலான்னு தான் வந்தேன். நேற்றே வந்தேன், அப்பா நைட் டியூட்டி போயிருக்காருன்னு ஒயன்னு சொன்னான். சரிடா நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அங்கேருந்து போகிறாரு. டைம் ஸ்கிப்ஸ் ஆகுதுடா. இப்படியே ஒரு 1 வீக் கிட்ட ஸ்கிப் ஆகுதுடா. நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க. சோயா எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குடி. மார்னிங் என்ன சாப்பிட்ட? தோசையும் சாம்பார் வித் 2 பாயில்டு எக்ஸ். இப்படி இவ்வளோ சாப்பிட்டா ஸ்டொமக் பெயின் வராமல் வேறு என்ன வரும்? சோயா ரொம்ப பெயினாக இருக்குடி. அச்சோ என்னாச்சுடி? நான் கூட சும்மா சொல்கிறேன்னு நினச்சேன். ரொம்ப வலிக்குதா? சரி இரு, நான் மேம் கிட்ட சொல்கிறேன். மேம் 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 ஒயனுக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்கா மேம், சொல்லி அலறா மேம். ஒயன் என்னாச்சுமா? ரொம்ப வலிக்குதா? மேம் பெயின் தாங்க முடியல. சரி சரி வெயிட் பண்ணு. உங்களை அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க உங்கள் மேம். ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை செக் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க ஸ்கர்ட்டில் வந்து ரெட் கலர் ஸ்ட்ரெயின் வந்துருக்கு. ஆக்சுவலி யூ காட் பீரியட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். மேம் வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை ஒயன்மா, நீ வந்து இப்போ வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்ட. இந்த மாதிரி டைமில் வந்து நீ வந்து இங்கே இருக்கக்கூடாது. நீ வெயிட் பண்ணு, நான் ஆஃபீஸ் ரூமில் போய் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேயே வெயிட் பண்ணுறீங்க. இல்லை நீயும் என் கூடயே வா அப்படின்னு சொல்லிட்டு மேம் உங்களை ஆஃபீஸ் ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது உங்கள் அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நாட் ரீச்சபிள் அட் த மூமெண்ட் அப்படின்னு வருது. என்ன உங்கள் அப்பாவுக்கு நாட் ரீச்சபிள்னு வருது? வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க நம்பர் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. மேம் என் அங்கிள் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நம்பர் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களும் வந்து நம்பர் சொல்கிறீங்க. மேம் காலில் சார் வி ஆர் காலிங் ஃப்ரம் ஒயன் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்கிறாரு ஜேகே. மேம் இது ஒயனுக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப அலறா. ப்ளீஸ் கொஞ்சம் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஓகே மேம், வித்தின் 30 minutes நான் வந்துடுறேன். ஓகே சார். ஒயன் உன் அங்கிள் 20 minutes வந்துடுவார். இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வழியை பொறுத்துக்கோடா. ஓகே மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படியே ஒரு 30 minutes கிட்ட போயிடுதுடா. ஒயன் மேம் மேம் நீங்கள் தானே கால் பண்ணது? சார் ஆமாம் சார், நீங்கள் தானே ஒயன் அங்கிள்? ஆமாம் மேம். இப்போது ஒயன் எங்க அப்படின்னு கேட்குறாரு. இருங்க சார் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வந்துடுறீங்க. அப்போ வந்து உங்களை பார்க்குறாரு. ஒயன்மா என்னாச்சுடா, என்னாச்சு, ஏன் அலறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸ்டொமக் பெயின் அங்கிள். சார் ஒயன் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, ஸோ கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே மேம், தேங்க்யூ. இப்படியே ஒரு டைம் ஸ்கிப்ஸ் ஆகுதுடா. நீங்கள் 30 minutes உங்கள் வீட்டுக்கும் வந்துடுறீங்க. வேணுமா நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, அங்கிள் ஒரு 5 minutes வந்துடுறேன். அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜேகே வந்து கார் எடுத்துகிட்டு சூப்பர் மார்க்கெட் போய் உங்களுக்கு வந்து நாப்கின்லாம் வாங்கிட்டு வராருடா. என்னது இது வந்து நாப்கின்? இப்போது உனக்கு வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, ஸோ இது வந்து மந்த்லி 3 days கிட்ட வரும். ஸ்டொமக் வந்து பெயினாக தான் செய்யும். அதனால நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, கொஞ்ச நாள் தான், அப்புறம் சரியாயிடும். ஓகே அங்கிள். இப்போ அந்த நாப்கின் நான் என்ன பண்ணணும்? அதுவா, அது வந்து இதை வந்து நீ இப்படி அன்ராப் பண்ணி உன்னோட அண்டர் கார்மெண்ட்ஸ்குள்ளே வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிட்ட அப்படின்னா அது வந்து ஸ்டிக் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் நீ நார்மலாக எடுத்து வியர் பண்ணுற மாதிரியே வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் போய் சேஞ்ச் பண்ணுறீங்களா? சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஜேகேவும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காது. என்னது 5 minutesக்கு மேலே ஆச்சு, இன்னும் ஏன் ஒயன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் ரூமுக்கு வந்து செக் பண்ணுறாரு. நீங்கள் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க பெட்டில் உட்காந்து. அச்சோ ஒயன்மா என்னாச்சு, ஏன் அழுற? ரொம்ப வலிக்குது எனக்கு. அச்சோ நீ சேஞ்ச் பண்ணிட்டியாடா? பண்ணிட்டேன். சரி அழாத, நீ பெட்டில் படுத்துக்கோ, நான் உனக்கு ஏதாவது சாப்பிட்டு எடுத்துகிட்டு வரேன், இல்லைன்னா டீ போட்டு எடுத்துகிட்டு வரவா? அங்கிள் வேணாம், நீங்கள் என் கூடயே இருங்க ப்ளீஸ்.
சரி சரி அழாதடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. நீங்கள் ஜேகேவை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அதாவது இந்த கையை வந்து பிடிச்சி ஹக் பண்ணிக்குவாங்கள்ல, அந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே நீங்கள் ரொம்ப ஐஸை க்ளோஸ் பண்ணி லைட்டாக தூங்க ஆரம்பிச்சிடுறீங்கடா. ஜேகே உங்களை வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து அவர் கையை விடவே இல்லை, கையை கிட்ட பிடிச்சி இழுக்கிறீங்க. ஸோ அவரும் வந்து உங்கள் பக்கத்துலேயே வந்து படுத்துட்டு உங்களை ஹக் பண்ணி தூங்குறாரு. ஸோ இப்படியே வந்து ஒரு 2 hours கிட்ட ஸ்கிப் ஆகுதுடா. நீங்கள் வந்து கண்ணை மூடியே தான் இருக்கீங்க. அவர் வந்து ஒரு 2 hours கழித்து கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. அப்போ வந்து உங்கள் ஃபேஸும் வந்து ஜேகேவோட ஃபேஸும் வந்து 1 inch கேப்பில் தான் இருக்குது. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அழுத அந்த ட்ரைடான டியர்ஸ்லாம் வந்து உங்கள் சீக்ஸில் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறாரு. அப்புறம் வந்து உங்கள் லிப்ஸை பார்க்குறாரு. அதாவது ஜேகேவோட லிப்ஸ்க்கும் உங்கள் லிப்ஸ்க்கும் வந்து 1 centimeter தான் கேப் இருக்குது. அதை பார்த்ததும் அவருக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரி தோணி அவர் என்ன பண்ணுறாரு, லைட்டாக வந்து ஒரு 1 minute கிட்ட ரொம்ப ஜென்டிலாக வந்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகி ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய். Oh, party, yeah.